எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ தான் வந்து விலாகாக வந்து ஷூட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 மந்த் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சின்னதாக இப்போ தான் ஒரு ஹோம் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். அது ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. மீஷோலையுமே வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ நம்ம ஆர்டர்ஸ்லாம் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் ரிசல்ட் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஆனாலுமே வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இனிமேல் வந்துட்டு அதுக்கான ப்ரொசீஜரே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் நாள் ஃபுல்லாக கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலுமே என்றைக்காவது ஒரு நாள் மனசில் ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து வீட்டில் சும்மா தான் இருக்கோம். குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வெளியே எந்த ஜாபும் போகலை. நம்ம வந்து செல்ஃபாக வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளிடும். அந்த மாதிரி வந்து நானுமே நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்கேன். அதுவும் பாப்பா பிறந்ததுக்கப்புறம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து அவள் தூங்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த டைம் கிடைக்கும். அப்போ தான் நம்ம வேக வேகமாக போய் இந்த வேலைகள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த வேலைகள்லாம் இவ்வளோ நம்ம ஹரிபரியாக செஞ்சுட்டு இருந்தாலுமே மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக வந்துட்டு நம்ம வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இல்லை, நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை நம்ம வந்து ஜாப் போயிடலாமா, என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற கொஷினே ரொம்ப நாளாக வந்து இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. ஒரே ஒரு எண்ணம் மட்டும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணும், வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம், சக்ஸஸோ ஃபெயிலியரோ அது வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நான் சூஸ் பண்ணது தான் இந்த கிளாத்திங் பிஸ்னஸ். நம்ம என்ன தான் நாள் ஃபுல்லாக கிச்சன்லேயே இருந்து 3 நேரமும் சமைச்சு போட்டிருந்தாலும், என்ன தான் நம்ம பர்ஃபெக்டாக வீடை க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும், குழந்தைங்கள எவ்வளோ தான் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு யாருமே வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல ஹோம் மேக்கராக இது வரைக்கும் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டின இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம படித்த படிப்புக்கான ஒரு வேல்யூபிளே இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு தாட் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு சரி நம்ம சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம் பிஸ்னஸை வந்துட்டு கிளாத்திங் பிஸ்னஸாக நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது. இருந்து பண்ணலாம், நம்ம மீஷோ இந்த மாதிரி ஷாப்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து மூவ் பண்ணலாம். எப்படியாவது நம்மளுக்கு வந்து ஒரு சில ஆர்டர்ஸ் கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆன மாதிரி இருக்கும். நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு எண்ணம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப சக்ஸஸ் ஆகும். நம்ம வந்து எடுத்தோடனே வந்துட்டு 20,000 30,000 கழிக்கும். அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. நான் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பாக மீஷோவில் வந்து ஒரு சில ஆர்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அது ரெகுலராக கிடைக்குமா, இல்லை நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட்டில் வந்து அவங்க வந்து அதை வந்து சர்டிஃபை பண்ணுவாங்களா அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு எனக்கு தோணிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஆரம்பித்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் மீஷோவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி 3 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிது. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கிடச்சிது. அதுலேயுமே வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அந்த மீஷோட ப்ரொசீஜர்லாம் அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிச்சிது. இது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம வீட்டிலேருந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை அது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா, இந்த மாதிரிலாம் ஒரு டைம் யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வந்துச்சு. சரண்யா பொன்வண்ணன் மேம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பேசியிருந்தாங்க. எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அவங்களால எந்த வேலை முடிஞ்சாலும் அந்த வேலையை செய்யணும், அவங்களால முடிஞ்ச வந்து அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ உண்மையாலுமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை கேட்டோடனே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் வந்து இந்த ஃபீல்டை வந்து சரி கண்டிப்பாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இறங்கியாச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் பண்ண எல்லா ஆர்டர்ஸ்லையுமே வந்துட்டு ஒருத்தர் கூட எனக்கு வந்துட்டு நெகட்டிவான எந்த ஒரு கமெண்ட்டுமே கொடுக்கல. எனக்கு ரிவ்யூஸ் கொடுத்தவங்களுமே வந்துட்டு இதை பற்றி வந்து எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே எனக்கு வரல. அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தெரிஞ்சுது. அந்த விஷயமே வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு. அதனால் நான் வந்து என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சரி ஓரளவுக்கு நம்ம வந்து இன்னும் வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாமே வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா ஆட் ஆகி தான் வந்துட்டு நம்மளால் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ட் அப் பண்ண முடிஞ்சுது. இதில் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேயுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடச்சிடாது. நம்ம வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்க ஃபீல்டில் வந்து உடனே வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்து இன்றைக்கே 10 ஆர்டர் வந்துடும், இன்றைக்கே வந்துட்டு 20 ஆர்டர் வந்துடும் அப்படின்லாம் நினச்சோம்னா கண்டிப்பாக அது நடக்காது. எப்பயுமே வந்துட்டு ஒரு நாள் ஆர்டர் வரும், ஒரு நாள் ஆர்டரே வராமல் கூட இருக்கும், ஒரு நாள் ஒரு ஆர்டராவது கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுமே இருக்கும். இந்த மாதிரி வந்து அந்த நாட்கள் ஃபுல்லாமே வந்து மாற்றி மாற்றி ஆசிலேஷன்ஸ்லேயே தான் நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும். இதில் எல்லாத்துக்குமே தேவை பொறுமை மட்டும்தான். நம்ம எந்த ஒரு ஃபீல்டையுமே உடனே வந்து சூஸ் பண்ணிடவே முடியாது. அப்படி சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபீல்டு இப்படி தான் இருக்கணும் உடனே நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே அதில் இருக்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து இது இப்படி தான் இருக்குங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதனால் எடுத்த ஒன்றுமே சக்ஸஸ் ஆனாலுமே ஃபெயிலியர் ஆனாலுமே வந்துட்டு ரெண்டையுமே நம்ம வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் கொண்டு போகணும். இதுக்கான மைண்ட் செட்டில் நம்ம இதுக்கு வந்து ரெடியாகி வந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது.
இப்போ வந்து நம்ம இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 2 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ லாஸ் ஆச்சு, இதில நம்மளுக்கு கரெக்ட்டா வருமா, வராதா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கவே ஒரு 2 மந்த்ஸ் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த செகண்ட் மந்தோட எண்டில தான் நம்மளால அனலைஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கே வர முடியும். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து Instagramல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்க எப்படி இந்த மாரி வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு வந்து இந்த மாரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் நான் இதே தான் சொன்னேன். அப்ப அவங்களுக்கு சொல்லும்போது தான் தோணுச்சு, சரி நம்ம இத வந்து லாங் வீடியோல வந்து இந்த டைம் ஷேர் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு, இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதனால எந்த ஒரு வீடியோ நம்ம வந்துட்டு போட்டாலும் யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் தான். இதே மாரி நீங்களுமே ஏதாவது ஹோம் பிசினஸ் பண்றீங்க, மீஷோல ஏதாவது வந்துட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்ற மாரி இருக்கு அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரெஸ்பான்ஸ் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னைக்கு வந்து சண்டே. நம்ம வந்து வீட்ல வந்து நான்வெஜ்லாம் எடுத்து எல்லாமே வந்துட்டு கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து அடுப்பு திட்டு வந்து ரொம்பவுமே வந்து மெஸ்ஸியா இருந்துச்சு. அத கிளீன் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான், சரி கிளீனிங் வீடியோலயே வந்துட்டு இந்த விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணியாச்சு. சண்டேனா சொல்லவே வேணாம் வந்துட்டு கிச்சன்ல ஒர்க் வந்து அதிகமா தான் இருக்கும். அதே மாரி தான் இன்னைக்கும் ஃபுல்லா மதிய ஒர்க்குமே ஹெவி ஒர்க் தான் வந்துட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு, லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கிளீனிங் ப்ராசஸ்லயே இறங்குனேன். கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருந்துச்சு. சரி இன்னைக்காவது ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு கவுண்டர் டாப் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டு, கேஸ் அடுப்பு எல்லாமே கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க ஷெல்ஃப்ல இருக்க பாத்திரங்கள் எல்லாமே இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்னும் ஒரு 1 வீக் ஃபுல்லா பிரச்சனை இருக்காதுன்னு நெனைக்கிறேன். நம்ம ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஹெவியா ஒர்க் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு, ரெகுலராவே கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஹெவி ஒர்க்கா மாறாது. ஆனா நான் வந்து ஒரு 2 வீக்ஸாவே வந்துட்டு கிச்சன வந்து டீப் கிளீன் பண்ணாவே விட்டுட்டேன். அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய வேலையா மாறிடுச்சு. இப்போ கிச்சன ஃபுல்லாவுமே கிளீன் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் தான். நம்ம சேனல் இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாரி இன்னொரு சூப்பர் வீடியோல உங்கள பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய்.